வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சித்ரா பௌர்ணமி என்பது தமிழர்களின் முக்கியமான பௌர்ணமி தினங்களில் ஒன்றாகும். இது சித்திரை மாதத்தில் வரும் முழு நிலா நாளாகுங்க. இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் சித்திரகுப்தன் வழிபாடு ரொம்ப முக்கியம். சித்திரகுப்தன் மனிதர்களின் பாவம் புண்ணியம் அனைத்தையும் பதிவு செய்வார் என்று நம்பப்படுது. இந்திரன் இந்த நாளில் பாவ நிவாரணம் பெற்றார் என்ற புராண கதையும் உண்டு. யார் இந்த சித்திரகுப்தன்? வேற யாரும் இல்லைங்க, யமதர்மனின் உதவியாளர். இவர்தான் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கெடுப்பவர். இந்த சித்திரகுப்தரை வழிபடுவதால் கல்வி, ஞானம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பௌர்ணமி அன்று நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வது மன அமைதியை தரும். வீட்டில் சிறப்பான பூஜை செய்வதன் மூலம் கடன் மற்றும் பண கஷ்டங்கள் நீங்கும். மே 1, 2026 சித்ரா பௌர்ணமி நன்னாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்னு பார்த்துடலாமா? அதிகாலையில் எழுந்து குளித்தல். இது உடலும் மனமும் தூய்மையாக இருக்க உதவும். இன்று முழு நாளும் அல்லது பகுதி நேரம் நோன்பு இருக்கலாம். இது கட்டுப்பாடு மற்றும் மன அமைதிக்கு உதவும். வீட்டிலோ அல்லது கோயில்களிலோ தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது நல்ல சக்தியை வரவேற்கிறது. நாம் செய்த தவறுகளை நினைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். நல்ல வழியில் வாழ பிரார்த்தனை செய்யலாம். இன்று ஏழைகளுக்கு உணவு அல்லது உதவி செய்வது மிக சிறந்தது. இது புண்ணியத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுது. சித்ரா பௌர்ணமி நாளில் நிலா தரிசனம் முக்கியமாக ஒன்றா கருதப்படுது. இரவில் முழு நிலாவை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்கள். இது மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் தரும். சித்ரா பௌர்ணமி தரிசனம் என்பது ஆன்மீக பாவ மன்னிப்புக்கான நாள் மட்டுமல்லங்க. அது இயற்கையின் காந்த சக்தியை பயன்படுத்தி உடல் மற்றும் மனதை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு அறிவியல் பூர்வமான வழிபாடாகுங்க. இந்த நாளை பயன்படுத்தி எல்லாரும் வழிபடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.